டிஃபன் மாவில் வடை செஞ்சுருக்கேன். ஈவினிங் டைமில் டீயும் வடையும் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் டிஃபன் மாவு அரைக்கும் போதே எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இது நேத்திய மாவு தான். மாவுக்கு தேவையான அளவு வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவை. இஞ்சியும் சேர்த்துட்டேன் நான். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது நம்ம தட்டி போட்டுக்கலாம். நான் மாவு அரைக்கும் போதே எடுத்து வச்சுட்டேன். அதனால் அது அப்போவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால மாவு புளிக்கல, எண்ணெயும் இழுக்கல, நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.